2026 மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி அதாவது எம்பிஸோட கணக்குகளை மறுசீரமைப்பு பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கத்தி நம்ம தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. எல்லாரும் முழிச்சுக்கணும், இதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும், தமிழ்நாடு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலையில இருக்கு அப்படின்னு ஒரு குரல் தமிழ்நாட்டில இருந்து முதல்ல எழுதுது. அந்த குரல் தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குரல். இது வெறும் தமிழ்நாட்டுக்கான குரல் இல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுடைய நலனுக்கான குரல். தமிழ்நாடு இப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்துக்கு தள்ளிவிட்டவங்க யாருன்னா பிஜேபி தான். இந்த பிஜேபி அரசு தொடர்ந்து ஜனநாயகத்துக்கு எதிராகவும் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு எதிராகவுமான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கு. அதுக்கு எதிராக தமிழ்நாடு மக்களும் போராடிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி மக்கள் தொகை அடிப்படையில் 2026 மக்களவை தொகுதியை இவங்க மறுசீரமைப்பு பண்ண போறதால எல்லா தென் மாநிலங்களும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றத எல்லா கட்சியும் கூட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 40 கட்சிக்கு மேல எல்லா கட்சிக்கும் அவங்க வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. எல்லா கட்சியும் வராங்க, ஒரு சில பிஜேபி ஆதரவாளர்கள் கட்சியை தவிர. நாடாளுமன்றத்துடைய தொகுதி மறுசீரமைப்பு வந்து இப்போ 2026 மக்கள் தொகை அடிப்படையில் நடக்க இருக்குது. இது அப்படி நடந்ததுன்னா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி மார்ச் 5ஆம் தேதி தமிழக முதல்வர் ஒரு கூட்டம் வைக்கிறாரு. அதாவது மாநிலத்தில் இருக்க அனைத்து கட்சிக்கும் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அது எல்லா கட்சிக்குமே அது போய் சேருது, எல்லா கட்சியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு சில தீர்மானங்கள், முக்கிய தீர்மானங்கள் அங்கே முடிவெடுக்கப்படுது. அந்த தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம். அந்த தீர்மானத்தில் முதல் எதிர்ப்பு தீர்மானம் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியான்றது ஒரே ஒரு நாடு கிடையாது, இந்தியான்றது ஒரு நாடு கிடையாது, பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டாட்சி தான். இந்த கூட்டாட்சியில ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான நிலைப்பாடும், மற்றவர்களுக்கு அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியான நிலைப்பாடும், பிஜேபி ஆளாத, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன போல இந்தி பேசுறவங்க இந்தி பேசாதவங்க, சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிறவங்க சமஸ்கிருதத்தை ஏத்துக்காதவங்க, ஆர்எஸ்எஸ் கொள்கையை ஏத்துக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் கொள்கையை ஏத்துக்காதவங்கன்னு இப்ப இந்தியாவே ரெண்டா பிரிச்சு இவங்களுக்கு ஏத்துக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரியான நிதி ஒதுக்கீடு, அதிகார பகிர்வு, நிதி பகிர்வுன்னு ஒரு மாதிரியும், ஏத்துக்காதவங்களுக்குலாம் ஒரு மாதிரியும், அதாவது குறைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஆட் ஆனாதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா மக்களவை தொகுதியை வந்து பிரிக்கிறாங்க மக்கள் தொகை அடிப்படையில். ஸோ இப்படி பிரிக்கும் போது அது வந்து நம்மளுக்கு இப்ப ஏற்கனவே இருக்க பார்த்தீங்களா, அதை விட கம்மியாகிற நிலைமையில தான் போய் நிக்குது. ஸோ இதை எதிர்த்து, இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிற இந்த நிலையை எதிர்த்து அனைத்து கட்சியும் ஒன்னா சேர்ந்து ஒரு எதிர்ப்பு தீர்மானத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ரெண்டாவதா என்ன தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1951 இந்திய அரசு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் எதுக்காகனா, ஒரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எக்கனாமிக்கலா வீக்கர் ஆகும் அந்த நாட்டை. அது மட்டும் இல்லாம ஹெல்த், வெல்ஃபேர், அப்புறம் கட்டமைப்பு, அந்த நாட்டுடைய கட்டமைப்பு, இப்படி எல்லாத்துக்குமே பின்னடைவா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும். ஜனத்தொகையை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் தன்னுடைய மக்களுக்கு அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும், நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, மக்கள் தொகையை கட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதை வந்து இங்க தென் மாநிலங்கள் ரொம்ப சிறப்பாகவும் விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி அதை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்து மக்கள் தொகையை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா வட மாநிலத்தில் அந்த மாதிரியான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான எந்த செயலுமே செய்யாம இருக்கிறாங்க. இது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதாவது 1970 இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இங்க தென் மாநிலங்கள் ரொம்ப சரியா கொண்டு போறாங்க. இங்க வந்து அரசுகள் வந்து சரியான விழிப்புணர்வு, மருத்துவ அறிவுரைகள், பெண்களுக்கான கல்வி மூலமா இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து இங்க வந்து குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப சரியா கொண்டு போய் கட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா வட மாநிலத்துல இந்த மாதிரியான விழிப்புணர்வோ இல்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான செயலையும் அவங்க வந்து ஈடுபடுத்தல மக்களை. அதனுடைய விளைவு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மக்கள் தொகையில கம்மியாயிட்டோம், அவங்க வந்து மக்கள் தொகையில அதிகமாயிட்டாங்க. இப்ப பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நீங்க கொண்டு வந்த திட்டத்தை நாங்க தான் ஃபாலோ பண்ணோம். நீங்க 1971 நீங்க தான் ஒரு குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னு ஒன்று மத்திய அரசு கொண்டு வருது அப்படின்றதுக்காகவே அதை மதிச்சு நாங்க செயல்பட்டதுக்கு காரணமா எங்களுக்கு இந்த மாதிரியான துரோகத்தை நீங்க இழைக்கிறது தப்பு அப்படின்னு இந்த பிரச்சனை அப்பயே வருது. அதுக்கு இந்திரா
காந்தி அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம், இந்த மாதிரி நம்ம வந்து இப்படியே கொண்டு போவோம், அடுத்து 25 ஆண்டுக்கு இப்போ எப்படி நிலுவையில் இருக்கோ அதே இது, அதாவது 1951 வந்து எப்படி எம்பி சீட் ஒதுக்குனாங்களோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2001 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இந்த பிரச்சனை மறுபடியும் வருது. அப்பயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 543 இருக்கு பார்த்தீங்களா இந்த சீட்டு, இதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், அடுத்த 25 ஆண்டுக்கு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இப்போ இந்த 25 ஆண்டுகள் முடிந்து 2026 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2026 வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருந்தாலும் அதை முன்கூட்டியே ஏன் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்கன்னா, அந்த புதிய பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 888 சீட் வச்சு கட்டுறாங்க. இருக்கிறது 543 எம்பி. ஆனா எதுக்கு 888 எம்பிகள் அப்படின்னா, இவங்க மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மக்களவை எம்பி சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மறுசீரமைப்பு பண்ண போறாங்க. அதனால தான் அந்த மாதிரி 888 சீட்டோட ஒரு பாராளுமன்றம் கட்டியிருக்காங்கன்னு இது அப்பவே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரச்சனை அப்பயே குரல் எழுப்பினார். 2024 அவர் வந்து அந்த குரலை எழுப்புறாரு. இருந்தாலும் இது வந்து நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு, நம்ம இதை உடனடியாக மக்கள்கிட்டயே நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் பிரஸ் மீட் வச்சு நேரடியாக மக்கள்கிட்டயே சொல்லிடுறாரு, நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது, நம்ம தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு, நம்ம இப்பயே இதை முன்னெடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சாகணும் அப்படின்ட்டு அவர் அப்பயே பிரஸ் மீட்லயே பொதுமக்களுக்கு நேரடியாக இதை கொண்டு போய் சேர்த்துறாரு. இப்போ அது சேர்த்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த தீர்மானத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இத்தனை நாள், அதாவது இந்திரா காந்தி அம்மையாரும் அடுத்த 25 வருஷம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்களும் சொன்னாங்க அடுத்த 25 வருஷம், நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டு போயிடுங்க, குறைஞ்சது ஒரு 30 வருஷம். ஏன் அவங்க அடுத்த 30 வருஷம் சொல்றாங்கன்னா, நீங்க உங்க வட மாநிலம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க பிரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அங்க கட்டுப்படுத்தாத நிலைமையில இங்க கட்டுப்படுத்தி இருக்க நிலைமையில நீங்க எப்படி இந்த மாதிரியான மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க பண்ணுவீங்க? ஸோ அங்க கட்டு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம். அதனால ஒரு 30 வருஷத்துக்கு மறுபடியும் பழையபடியே 543 இதுல நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை நீங்க நாடாளுமன்றத்தில் நீங்க உறுதி கொடுக்கணும். இதுக்கும் காரணம் யாருன்னா அண்ணாமலையும் அமித்ஷா அவர்கள் தான். ஏன்னா இப்ப சமீபமா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் வந்தபோது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சும்மா திமுக இதை வச்சு அரசியல் பண்ணுது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை, நாங்க அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷா அவர்களோ இல்லை அண்ணாமலை அவர்களோ கொடுக்கிற நம்பிக்கை வாக்குறுதியை வச்சுலாம் நம்ம இங்க செயல்பட முடியாது. சட்டம் என்ன சொல்லுதோ நாளைக்கு அவங்களே சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது, அமித்ஷா அவர்கள் சொல்றதை வச்சுலாம் இங்க செய்ய முடியாது, சட்டம் வந்து இதை சொல்லுது, சட்டம் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லுது, அதனால நாங்க சட்டத்துப்படி நடப்போன்னு பிளேட்டை மாத்தினா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால இன்னொரு தீர்மானம் அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வராது, பிரச்சனை வராதுன்னு, அதெல்லாம் நாடாளுமன்றத்தில் நீங்க சொல்லுங்க, அடுத்த 30 வருஷத்துக்கு இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் சொல்லுங்க, இல்லைன்னா சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க. எத்தனை வருஷத்துக்கு நாங்க வந்து உங்ககிட்ட தொடர்ந்து போராடிட்டு இருப்போம், 25 வருஷம் தள்ளி வைங்க, 20 வருஷம் தள்ளி வைங்க, 30 வருஷம் தள்ளி வைங்க, நாங்க தொடர்ந்து போராட்டம் எல்லாம் பண்ண முடியாது, ஒரேடியா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த தீர்மானமும் அதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது தீர்மானம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தொகுதி சீரமைப்புக்கு மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனா இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்றீங்க பாத்தீங்களா, இந்த தொகுதி மறுசீரமைப்பை வச்சே எங்களை நீங்க அடக்கணும்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு எதிராக அதை வச்சு நீங்க பிளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பாகவும் ஒரு தீர்மானத்தை அவங்க கொண்டு வராங்க. மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை தொகுதியை மறுசீரமைப்பு கொண்டு வந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? என்ன மக்கள் தொகை அதிகமானா நம்ம மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகம் தானே ஆகும், அப்போ வந்து எம்பி சீட்டுகள் அதிகமாக தானே வரும், இது ஏன் இந்த மாதிரியான குழப்பம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இங்க மக்கள் தொகையில குறைஞ்சிடும், அவங்க குடும்ப கட்டுப்பாடு ஃபாலோ பண்ணாம மக்கள் தொகையில அதிகமா இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு தான் எம்பி சீட்டு நம்மளை விட அதிகமா போகும். இப்ப அவங்களுக்கு எம்பி சீட்டு அதிகமாகிற பட்சத்துல இந்த பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிற ஒரு 5-6 மாநிலம், அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யூபி, பீகார், ராஜஸ்தான், இந்த மாதிரியான ஒரு 9 மாநிலங்களுடைய எம்பிங்களை மட்டுமே வச்சு அது டபுள் ஆகும் அவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூபியில் இப்போ 80 இருக்கு. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க பிரிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 63 சீட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதே பீகாரில் வந்து 40 இருக்கு, இப்போ 39 வந்து ஆட் ஆன் ஆகும். இப்போ ராஜஸ்தானில் வந்து 25 இருக்கு, எக்ஸ்ட்ராவாக இப்போ 25 கிடைக்கும். சரி, இது தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும்? அதாவது இந்த 848 அதிகரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நிலைமையில தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 39 இருக்கு, வெறும் 10 மட்டும் தான் ஆட் ஆன் ஆகும். அதாவது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா
63, 39, 25 ஆட் ஆன் ஆகுது. நம்மளுக்கு வெறும் 10 சீட்டு மட்டும் தான் ஆட் ஆன் ஆகுது. சரி, அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே இருக்கு பார்த்தீங்களா, அந்த 543 இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடிப்படையிலேயே தொகுதியை மட்டும் நம்ம வரையறை செஞ்சா கிட்டத்தட்ட 8 சீட்டு காலி ஆகுது. அதாவது 39 சீட்ல இருந்து 8 சீட்டு போய் வெறும் 31 சீட்டு மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 39 எம்பிகள் இருக்காங்க, பாண்டிச்சேரியோட சேர்த்த 40 பேர். ஆனா இப்படி மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை தொகுதியை நம்ம வந்து மறுசீரமைப்பு பண்ணா இன்னும் இருக்க குறைஞ்சிடும். அதாவது 31 ஆயிடும். இப்ப நம்மளோட கூட்டணி வைக்கிறாங்க பாத்தீங்களா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா பிஜேபி தனி பெரும்பான்மையா அவங்க ஜெயிக்க முடியல. பீகார் முதல்வரையும் ஆந்திரா முதல்வரையும் சேர்த்துதான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. இருந்தாலும் இங்க எதிர்க்கட்சி வலுவா இருக்கிறதுனால இவங்க தன்னிச்சையா எந்த சட்டத்தையும் இவங்களால கொண்டு வர முடியல. இங்க எதிர்க்கட்சியோட உடன்பாடு இருந்தாதான் அவங்க கொண்டு வர முடியும். ஆனா இப்படி மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை தொகுதிகளை பிரிக்கும் போது நம்மளுக்கு இந்த இழப்பீடு வருது பாத்தீங்களா, இந்த இழப்பீடுக்கு அப்புறம் நம்ம யாரோட கூட்டணி வச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவங்க 10 மாநிலத்திலேயே கிட்டத்தட்ட 400 எம்பிகளை ஜெயிச்சு அவங்க ஈஸியா ஒரு தனிப்பெரும்பான்மையை வந்து அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிடலாம். அப்போ அவங்க எதிர்கட்சின்னு ஒருத்தவங்களை கண்டுக்கவே வேண்டியதில்லை. தென் மாநிலங்கள் இந்த 10 மாநிலங்கள் இருந்தா போதும். 36 பேர் இருக்கோம்னா அந்த 36ல இந்த 10 மட்டும் இருந்தா போதும். மற்றவங்க யாரை பத்தி அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த மாநிலம் எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரி விட்டுட்டு எல்லா நிதியும் அந்த மாநிலத்தோடைய நலத்திட்டத்துக்கே ஒதுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. நம்மளும் அங்க போய் குரல் எழுப்ப முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே அவங்களே தனிப்பெரும்பான்மை வந்ததுனால நம்மளை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நம்மளை கலந்துக்கவே மாட்டாங்க, நம்மளை கேட்டுக்கவே மாட்டாங்க. அவங்களா தன்னிச்சையா முடிவு கொண்டு வந்து அவங்களுக்கு இஷ்டமா சாதகமா சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவாங்க. சோ இப்ப நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்கும் பாத்தீங்களா. எங்களுக்கு நீட் வேண்டாம், எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், அதாவது புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், எங்க மேல இந்தி திணிக்காதீங்க, இந்த திட்டங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மளோட குரலா பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல நீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட குரலா நம்ம எம்பிகள் இங்க இருந்து அங்க போய் சொல்றாங்க பாத்தீங்களா. அதை ஏன் அவங்க கேட்கறாங்கன்னா இன்னைக்கு அவங்க தனி பெரும்பான்மை இல்ல, நம்ம வந்து கூட்டணி கட்சியோட இருக்கிறதுனால நம்மளோட வாய்ஸ் அங்க ரேஸ் பண்ண முடியுது. சோ இப்படி எம்பிகளோட எண்ணிக்கை முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு குழு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா தென்னிந்தியா முழுக்க யார் யாரெல்லாம் எம்பி வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒரு குழு சேர்ந்து ஒரு குழுவா அமைக்கணும். இந்த குழு என்ன பண்ணணும்னா நமக்கு எதெல்லாம் பாதகமா இருக்கோ, இப்ப தமிழ்நாடுக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ இல்ல கேரளாக்கோ எது கர்நாடகாவுக்கோ எதெல்லாம் பாதகமா இருக்கோ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த எம்பிங்க எல்லாருமே இந்த மாநில எம்பிங்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை ஃபைனலைஸ் பண்ணி அதை கொண்டு போய் நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க வந்து நம்மளோட குரலா எதிரொலிப்பாங்க, தென்னிந்தியாவோட குரலா அவங்க வந்து எதிரொலிப்பாங்க. இந்த மாதிரியான போராட்டம் எதுக்காக நான் இது பண்றோம், இதை பத்தின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வரணும், இதை பத்தின போராட்டங்கள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த குழு முழுமையா இறங்கி வேலை செய்யும். ஸோ இந்த குழுவை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்துல ஒரு இது கொண்டு வராங்க. சோ இப்படி முக்கிய தீர்மானங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா பிஜேபியோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்கல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்போ பாமக இருக்கு, பாமக திமுகவுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காங்க. அவங்க இத்தனைக்கும் பிஜேபி கூட கூட்டணி வச்ச கட்சி தான். அதிமுக திமுக தான் எங்களுடைய எதிரி, அவங்களை வீழ்த்துறதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும்பான்மையான எதிர்கட்சி அவங்களே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் இல்ல இதுல போய் சேர்ந்துட்டா அது டிஎம்கே ஃபேவரான கட்சியா நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கர் வந்துரும் அப்படின்னு நினைச்சு அவங்க வரல அப்படின்னு சொன்னா அதிமுகவும் பாமகவும் அங்க போய் பங்கேற்று இருக்கு. அப்போ இப்ப எப்படி பார்க்கப்படுதுன்னா இந்த கட்சியில இந்த கூட்டத்துல கலந்துட்டவங்க தமிழ்நாடு மக்கள் மீதும் தமிழகம் மீதும் அக்கறை உடையவர்களாக தான் நம்ம கருதப்பட முடியும். இதுல வந்து கலந்துக்காதவங்கள நம்ம எப்படி பார்க்கலாம்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இதற்கு இந்த கட்சிகள் முட்டு கொடுக்கும். சோ இப்படி பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, அமமுக இந்த மாதிரியான கட்சிகள்ல யார் கூட கூட்டணி இருக்காங்க, அவங்களுக்கு எது முக்கியமா படுது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த கூட்டத்துல தெரிஞ்சு போச்சு. இப்படி கொள்கை முரண் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாடோட நலன் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 கட்சிகள் அங்க வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இவங்க எல்லாருமே நம்ம தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா இந்த தீர்மானங்களுக்கு முழு மனதோட ஆதரவு தெரிவிச்சாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அதாவது என் வீட்டுக்குள்ள 1000 சண்டை இருக்கும், ஆனா வெளியே இருந்து வந்து நீ என் வீட்டை பிடிக்கணும்னு நீ நினைச்சினா அது நடக்காது, நாங்க அண்ணன் தம்பியா ஒண்ணு சேருவோம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக
தலைவரா ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்த்து குரல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நடந்த கூட்டத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் நம்ம இதுவரை வரலாறுல தான் பார்த்திருப்போம். அதாவது இந்தி திணிப்புக்கு தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடந்தது, எப்படியான எழுச்சிகள்லாம் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம வரலாறுல தான் படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு தான் நம்ம இதை பார்க்குறோம். எப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தமிழக மாநிலத்தில் இருக்க எல்லா கட்சியும், விஜய் அவர்கள் கட்சி உள்பட எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட நலனுக்காக நிக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கதா இருக்கு. இதை இப்படியே முன்னெடுத்து கொண்டு போய் சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து தமிழ்நாடோடைய உரிமையை நிலைநாட்டணுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.